வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். இதோடைய டைட்டில் என்னென்னா ஃபார் நியூ இங்கிலாந்து. இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ஜூடித் ரைட். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் போயட் அண்ட் இவங்களுடைய ஒர்க் எல்லாமே என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒர்க்குமே ஒரு என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ண ஒர்க்காக தான் எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க நிறைய அவார்ட்ஸ் ஆர்ன் பண்ணியிருக்காங்க. சம்மரி பார்க்கலாம். இந்த போயத்தில் ஆத்தர் எதை பற்றி சொல்லியிருக்காங்க, மெயின்லி எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூ இங்கிலாந்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் அவங்க மைக்ரேஷன் ஆனதை பற்றியுமே இதில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மதர்லேண்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க வேறு ஒரு பிளேஸுக்கு மைக்ரேஷன் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஆஃப் தி போயமில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிக் ட்ரீ இருக்குது அண்ட் ஸ்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு 2 ட்ரீயை பற்றி சொல்கிறாரு. என்ன ட்ரீ அப்படின்னா சிக்மோர் ட்ரீயும் செஸ்னட் ட்ரீயும். ஸோ இந்த 2 ட்ரீயுமே பீப்புள்ஸ் ஸ்னோ டைமில் இந்த 2 ட்ரீயுமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீயாக பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சவுத்து சைடில் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிளேஸ் அப்படின்னு எடுத்தால் 2 சைடு இருக்கும் இல்லையா. ஸோ சவுத்து சைடில் இந்த ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இனி ஒரு பிளேஸை பார்த்தோன்னா அந்த பிளேஸ் ஒரு எம்டி லேண்ட் அப்படின்னா ஒரு வறட்சியான இடமா எப்படி பார்க்குறதுக்காக இருக்கான். அண்டு கொஞ்சம் பிளேஸில் தான் இப்படியெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ரீசனால் தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு, மைக்ரேட் ஆகியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி தான் எது கூட சொல்லுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களை ஒரு பிளேஸில் வாழ விடாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், இனி ஒரு பிளேஸுக்காக போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல உள்ள ட்ரீஸ் எல்லாமே உடச்சி போடுறாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு வாழ்கிறதுக்காக இனி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு உள்ளதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் எங்கே போகிறாரு, நியூ இங்கிலாந்துக்கு போகிறார். ஸோ நியூ இங்கிலாந்துக்கு எப்படி போகிறார் அப்படின்னா ஷிப்பில் தான் போகிறாரு. இவருடைய மதர்லேண்டில் இருந்த ட்ரீ எல்லாமே ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்காக இருக்குது. இப்போ இவருடைய மதர்லேண்டு ஐஸ்லேண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நியூ இங்கிலாந்தில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. அந்த ட்ரீஸ்க்கு கீழே லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. அண்டு விண்ட் எல்லாமே ஹெவியாக இருக்குது அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னுமே நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எப்போவுமே அங்கே இருக்கிற ட்ரீஸில் எல்லாமே ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இப்போது ஒரு ட்ரீயை எடுத்துக்கிட்டோன்னா பர்டிகுலர் சீசன் இருக்கும் இல்லையா, அந்தந்த டைமுக்கு தானே அந்த ஃப்ரூட்ஸ் வரும். ஆனால் அங்கே இருக்கிற ட்ரீஸ் அப்படி கிடையாது. எப்போவுமே என்ன செய்யும், அங்கே ஃப்ரூட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எல்லா ட்ரீஸ்லேயுமே எப்போவுமே ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அங்கே ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயினில் வாட்டர் வருது. அதை என்ன செய்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஃப்ரூட்டையும் மவுண்டெயினையும் எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட் ஹாப்பி கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற நியூ இங்கிலாந்தில் இருக்கிற பீப்புள்ஸ் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்டு மவுண்டெயினை இது கூட இவருடைய ஹாப்பினஸுக்கு கூட என்ன செஞ்சுருக்காரு, கம்பேர் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளுடைய ஆத்தர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்காக வீடு தேடிட்டுருக்கிறாரு. ஆனால் அவர் இருந்த பிளேஸில் அவருடைய ஹோம்லேண்ட்லேருந்து இப்போ எங்கே போயிருக்காரு, நியூ இங்கிலாந்து போயிருக்காரு. அண்ட் அவருக்கு அங்கே ஸ்டே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் இதில் நியூ இங்கிலாந்தையும் பற்றி என்ன செஞ்சுருக்காரு, ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம் ஃபார் நியூ இங்கிலாந்து. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.